எப்பவுமே டயட் இருந்து நாக்கு செத்து போச்சா? அப்ப இந்த மாதிரி ஒரு டயட் பிளானை ஏமாத்திட்டு சீட் மீல்ல வயித்தை குஷிப்படுத்தலாம். அடிகனமான பாத்திரத்துல 1 லிட்டர் பால் சேர்த்தி 4 ஸ்பூன் வினிகர் 4 ஸ்பூன் தண்ணிய சமமா கலந்து பால் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே அடுப்பு அணைச்சிட்டு ரெடி பண்ண வினிகரை 3 பங்கா பிரிச்சு பால் கூட சேர்த்து கைவிடாம கலந்தா பால் திரிஞ்சு திரண்டிடும். இதுக்கு பேரு தான் சீஸ். அதை எடுத்து ஜில் தண்ணியில 5 நிமிஷம் போட்டு திரிஞ்ச பால் தண்ணியில 1/4 ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து 5 தடவை 2 தண்ணிலையும் முக்கி எடுத்து சுத்தமான துணியில போட்டு சொட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி ஒரு டப்பால போட்டு டைட்டா மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் செட் ஆக வச்சா வீட்லயே மொசரல்லா சீஸ் தயார். என்னைக்காவது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா குத்தமே இல்லை. ரெடி பண்ண சீஸுக்கு ஒரு டெஸ்டிங் போட்டு பார்த்தா கடையில் வாங்குற மாதிரியே ஜவ்வு மாதிரி வந்தது. ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்த்தாதனால 10 நாள் வரைக்கும் தான் ஃப்ரிட்ஜில் வச்சா தாங்கும். நம்ம பண்ணது சப்பாத்தி பீஸா. வீட்டில் இருக்கிற உங்க மாமியாருக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. இனிமேல் சண்டை வராம சமாதான பூரா மாதிரியே இருப்பீங்க. நீங்க என்ன ரெசிபி செஞ்சா உங்க மாமியாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.